நனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். தினமும் ஒரு 3 பாட்டு முருகனார் பாடல்கள், 3 பாட்டுக்கு தினமும் காலையில் விளக்கம் எழுதுவது வழக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் எழுதும்போது நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு பாட்டு பார்த்தேன். நடுவு நிலைமைங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இறைவனோடு வாழ முடியாது. இறைவனோடு வாழ வேண்டும் என்றால் அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், கூடுதலாக நடுவு நிலையோடு இருக்க வேண்டும். என்பது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் கரெக்டாக இருக்கணும், இந்த தராசு மாதிரி அப்படின்னு பகவானை பற்றி சொல்கின்ற பொழுது முருகனார் தராசு போன்ற சமநோக்கான் அப்படிம்பார். தராசு நுனி போன்ற சமநோக்கன் அப்படிம்பார் முருகனார். இப்படியே பார்த்துன்னு வரும்போது முருகனாருடைய பாடலில் நடுவு நிலைமைன்னு பார்த்தோம். ஆக இப்படியெல்லாம் லௌகீகமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் தாண்டி முருகனார் நடுநிலை என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான விளக்கம். முதல்ல எடுத்த உடனே அகந்தை போய்விட வேண்டும். முழுமையாக நான்கிற எண்ணம் முழுமையாக போடும். நான்கிற எண்ணம் முழுமையாக போகிறதுக்கு ஒன்று நான் அதுதான்கிற அறிவு இருந்தால் போதும். நான்கிற அந்த அகந்தை முனைப்பு தன்னாலேயே அழிஞ்சிடும். இந்த பிரபஞ்சமே நான் தான், இதில் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, எல்லாமே ஒன்று தான், அனைத்தும் முன் வசமானால் ஆணவம் ஏன்னு அகஸ்தியர் ராவணனை பாடுறாப்புல அகஸ்தியரில் ஒரு பாட்டு வரும். அதுதான் உண்மையான நிலைமை. நாமே எல்லாமாக இருக்கின்ற பொழுது யாரை கண்டும் பொறாமையும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம். நம்ம வேலையை பார்த்துன்னு இருக்கணும். இதுதான் சரியான சிந்தனை. இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல அகந்தை முனைப்பு போகணுங்கிறாரு. அப்போ தான் நடுநிலை இருக்கும். எனக்கு பிடிச்சவன் அவனை சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் போகணும். அப்போ நடுநிலையோடு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம வேறு விதமாக அனலைஸ் பண்ணணும். பகவானை எப்போவுமே சிந்திக்கணும். சிந்திக்கின்ற பொழுது இயற்கையாகவே மௌனம் வந்துவிடும். நமக்கு தன்னால் மௌனம் சேர்ந்து இருக்க வேண்டும்ங்கிறார். மௌனத்திலே இருக்கின்ற பொழுது சொரூபம் சுடர்விடத் தொடங்கும். மௌனத்தில் இருந்தால் சொரூபத்தில் இருப்பாய், சொரூபத்தில் தனித்து இருப்பாய். அப்படி தனித்து நீ மட்டும் இருப்பதுதான் நடுநிலை. பக்கமும் சாய வேண்டாம், எந்த பக்கமும் சாய வேண்டாம். நீயாக இரு. அப்பொழுது நானாக இல்லை, பழைய நானாக இல்லை, தானாக இருப்போம் என்ற ஒரு உயர்ந்த ஒரு அறிவு ஞானம் ஏற்படும். அப்போது ஒரு பக்கத்தில் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. அற்புதமான பாட்டு. இந்த அளவுக்கு தத்துவத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப எளிமையாக சொல்கிறார். கொஞ்சம் முருகனார் பாட்டுக்கு தமிழ் அறிவு கொஞ்சம் வளர்த்துண்டா போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தாய்மான் ஒரு பாட்டு மாதிரியோ அருணகிரிநாதர் பாட்டு மாதிரியோ பல்லெல்லாம் உடைக்காது. அருமையாக இருக்கும். எளிமையான பாட்டு. கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு பகவானுடைய கொள்கைகளில் பிடிப்பு இருந்தால் தன்னால் நடக்கும். முருகனார் புகழ் வாழ்க. முருகனாரின் கொள்கைகள் இப்படி நடப்போம். அவர்தான் ஆச்சாரிய புருஷர் நமக்கெல்லாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.